16. நதியாவிடம் இருந்து வந்த குறுஞ்செய்தியை கண்டவன் முகத்தில் புன்னகை படர்ந்தது. லவ் யூ கேர்ள் என்று மட்டும் பதில் அனுப்பியவன் வண்டியை திருப்பி விட்டான் அவளை பார்ப்பதற்காக. நதியா சோர்வாய் படுத்திருந்தாள். மனதெல்லாம் பயம் விரவி கிடந்தது. கண்களில் நீர் ததும்ப இருந்தவளை கண்டதும் அந்திரனின் முகம் சுருங்கியது. அம்மு என்று அவன் குரல் கேட்டதும் பட்டென எழுந்து கொண்டாள். ஹே மெதுவாடி என்று அவள் அருகில் நெருங்கிவிட்டவன், இப்போ எதுக்கு இந்த அழுக என்றதும் கேவி அழுதுவிட்டாள். இதுக்குத்தான் நான் வேண்டாம்னு சொன்னேன் என்று அரற்ற, எது வேண்டாம்னு பொருண்சிரிப்புடன் கேட்க, நமக்கு இன்னும் முறைப்படி மேரேஜ் ஆகலை என்று நினைவூட்டினாள் அவனுக்கு. அப்படியா, சோ வாட் என்று கேட்க அவனை முறைத்துவிட்டு திரும்பி கொண்டாள். இட்ஸ் ஹேப்பன்டாம்மா, நானும் தான் எதிர்பார்க்கல, பட் ஐம் ஹாப்பி யூனோ. எவ்வளோ ஹாப்பியாக வந்தால் முகத்தை திருப்புறியே என அழுத்து கொண்டவன் அவளை திருப்பி இதழில் முத்தமிட்டான். அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது என்று பரிதவிப்புடன் கேட்க, அது ஏன் பிரச்சனை, உனக்கென்ன, நான் சமாளிச்சுப்பேன் என்றவன் இதழ் பதிப்பை நிறுத்தவில்லை. விடுங்க, நானே பயத்தில் இருக்கேன், நீங்கள் வேற என்று சலித்து கொண்டவள் அவனிடமிருந்து விலகினாள். என்ன பயம் உனக்கு? ஓகே கூல்டா, மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஹாப்பியாக இருப்பியா, பண்ணிக்கலாமா என கேட்க, எப்போ என்றாள் அவளாய். நம்ம ஃபேக்ட்ரி செலிப்ரேஷன் டே அன்னைக்கு போதுமா என்றான். தேங்க்யூ என்று கட்டி கொண்டவளை, அது யாருக்கு வேணும் என்றவன், ட்ரீட் எல்லாம் இல்லையா டியர் என்க. அப்படி அன்னைக்கு கேட்டு தான் இன்னைக்கு இப்படி என்றாள் முறைப்பாக. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என் பேபி வரட்டும் உனக்கு இருக்கு என்றான் கிண்டலாக. என் கவலை உங்களுக்கு சிரிப்பாக இருக்கா என்று கண்கலங்க கேட்டவளை அணைத்தவன், எல்லாத்தையும் சேர்த்து சமாளிக்கலாம், இல்லை இப்படியே பேசினா நான் பாட்டுக்கு வானதியை ஒய்ஃப்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன் என்று மிரட்ட, ஓஹோ பண்ணுங்களேன், யார் வேண்டாம்னது, அவள் தான் உங்களுக்கு சரி, ஆனால் அப்படி மட்டும் செஞ்சீங்க என் ஃப்ரெண்ட் உங்களை சும்மாவே விடமாட்டா என்று முறைக்க, யார் திலகாவா என்று கேட்க, ஆமாம் என்று மிதப்பாய் உரைத்தவளிடம், திலகா கிட்ட நான் பேசிப்பேன் என்றான் அவனும். திலகாவை சமாளிப்பீங்க, ஆனால் அவங்கள என்று மீண்டும் முகம் சுருக்க, எல்லோரையும் சமாளிப்பேன் என்றான் நம்பிக்கையாக. நதியாவின் முகம் வளர ஆதரவாய் அணைத்திருந்தான் அவளை. ஓகேம்மா, ஹெல்த் பார்த்துக்கோ, வேலைக்கு ஒரு வாரம் வர வேண்டாம், தூரிக்கிட்ட சொல்லிடு, தென் செலிப்ரேஷன் டே அன்னைக்கு வந்தால் போதும், பாபா ஷாவை மீட் பண்ண போகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்ல நதியா படுத்து கொண்டாள். உண்மை தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற பயம் அவளை பிடித்து கொண்டது. டேட், அஷதிப் அங்களை காண்டாக்ட் பண்ணேன் என்று அந்திரன் தந்தையிடம் கூற, எதுக்காக அதி, என்ன அவசியம் வந்தது, நம்ம வேண்டாம்னு போனவங்க நமக்கு எதுக்கு என்று வேணுகோபாலன் கேட்கிற, காரணம் இருக்குது டேட், ஃபங்க்ஷன் வருதே அதுக்காக இன்வைட் பண்ணேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணணும் என்றான். என்னால் முடியாது அதி என மறுத்தார் அவர். முடியணும் டேட், நீங்கள் மீட் பண்ணுங்க, ஹால் இஸ் வெல் என்று கூறி வெளியேற விதாத் அனைத்தையும் கேட்டிருந்தான். மணிகண்டனுக்கு அழைத்தவன் என்ன செய்ய வேண்டும் என்று அவசரமாக கட்டளை பிறப்பித்தான். ரமணா இங்கு செந்தூராவை பற்றி தன் தாயிடம் பேசி கொண்டிருந்தான். லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணுறேன் எல்லாம் அவங்க வீட்டில் சொல்லிட்டு கடைசியாக இப்படி சொல்லிட்டா மாஷா, கியான் கருண்மே என்று அத்தனை புலம்பல் அவனிடத்தில். உன் அண்ணன் அங்கே தானே இருக்கான், அவன்கிட்ட சொல்லு, அவனோட ஜூனியர் வேற, கண்டிப்பாக அவன் பேச்சை கேட்பா என்றார் ஷமிஷா. ஆதி அண்ணாவே வேண்டான்னு சொல்லிட்டா என்றான் மறுபடியும். அது எப்படி சொல்லுவான், நான் பேசுகிறேன் அதிக்கிட்ட, செலிப்ரேஷன் டேக்கு வருவேன் இல்லை, பேசிக்கிறேன் அவன்கிட்ட, இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவா என்று கேட்க, அவகிட்ட சூப்பர் ஐடியா மாஷா, நீங்கள் வந்து பேசுங்க, அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான ஆளை விட்டு பேச சொல்கிறேன் என்றான் துள்ளலாக. ஹோ ஓ கோன் ஹே, அவ்வளோ முக்கியமாக ஆள் என்று சமி சிறு பொறாமையில் கேட்க, மாஷா பொறாமையா என்று கிண்டல் அடித்தான். அதெல்லாம் இல்லையே என்று அவர் சமாளிக்க, அதே 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 தான் பொறாம, மேரி பபி என்றான் சிறு குரலில். பாபி ஹா என்று யோசித்தவர் குதூகலமாய், அப்படின்னா ஹதியோட மனைவியா என்றார் மகிழ்ச்சியாக. அவங்களே தான் என்றதும், பேர் என்ன என்றார் அவர் ஆர்வத்துடன். வானதி ஸ்ரீ என்றான் ரமணா. நைஸ் நேம், நான் சீக்கிரமே என் 2 மருமகளையும் பார்க்க தமிழ்நாடு வரேன் என்றவர் சிறிது நேரம் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்தார். ஏவிஆர் நிறுவனத்தின் ஊழியர்கள் அனைவரும் செலிப்ரேஷன் டேவிற்காக வேலை செய்து கொண்டிருந்தனர்.
மற்றொரு பக்கம் செந்தூரா மசாலா நிறுவனத்தில் நடக்கும் குளறுபடிகளை அதி தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தாள். உள்ளே அவளுக்கு சந்தேகப்படும்படியான எந்த தடயங்களும் அதிகமாய் கிடைக்கவில்லை. இப்போதெல்லாம் விதார்த் அடிக்கடி கம்பெனி வர துவங்கியிருந்தான். அதுவும் தொழிற்சாலைக்கு அதிகமாக வர ஆரம்பித்திருந்தான். சுரேகாவின் டிவிஷனை தான் மேற்பார்வையிடுவதாக அஃபிஷியல் லெட்டர் ஒன்றையும் மேனேஜ்மெண்ட்டில் தெரிவித்திருந்தான். அந்திரன் வேறெதுவும் காரணம் கேட்டிடவில்லை. கையெழுத்து போட்டு சம்மதம் தெரிவித்திருக்க அந்த டிவிஷனுக்கு பிரச்சனையும் மாற்றியிருந்தான் விதார்த்தை கண்காணிக்க. பீர் முகமதுவோ மெக்ரினிடம் பேசக்கூட நேரமின்றி அந்திரன் கூறிய வேளையில் கவனத்தை வைத்திருந்தான். அவனுக்கும் பிரச்சனைக்கும் சற்று கூடுதல் பொறுப்புதான். ஒரு காரணமாக ரமணாவிற்கு அதிக சுமையை ஏற்றிடவில்லை அந்திரன். ரமணாவும் விளையாட்டு போல சுற்றி வந்தாலும் தனக்கு தந்த வேலையை சரிவர செய்து மைதிலியை தலையை பித்து கொள்ள வைத்தான். ரமணா, எத்தனை தடவை சொல்கிறது, ஆர்கானிசம் க்ரோத் செக் பண்ண சொல்லி. சரியாக வைக்கலைன்னா நமக்கு தான் பிரச்சனை வரும், புரிஞ்சிக்க. இங்கே பாரு, ஸ்டீமரை ஆன் பண்ணவே இல்லை, ஆனால் பிளேட் டிஸ்டில்லேஷன் போயாச்சு. டேய், உங்கள் கவனம் எங்கே தான் இருக்குது? எனக்கு தெரியாது, நீ மறுபடியும் பேசிக்ஸ் படி என்று அவனை வறுத்தெடுத்து விட்டாள். மன்னிச்சுக்கோ மைத்திகா என்றவன் வேண்டுமென்றே மறுபடியும் வேறு தவறை செய்துவிட்டு வந்து நிற்பான். உன் கவனம் இங்கே இல்லடா, அந்த சூப்பர்வைசர்கிட்ட கண்ணை வச்சுட்டு இங்கே வந்து நிற்கிற என்று கடிந்து கொள்வாள். அவள் சொல்வது போலதான் செந்தூராவை பார்த்து வைப்பான் ரமணா. அவளுமே இங்கே ஏதாவது சொல்வதற்கு வரும்போதோ அல்லது சாப்பிட அமரும்போது எங்கே உங்கள் சிஷ்ய பிள்ளை காணலை என்று கேட்டு வைப்பாள். மைதிலியோ செந்தூராவை எதுவும் சொல்லாமல் ரமணாவை தான் கிண்டல் செய்து ஓட வைப்பாள். மைத்திக்கா, மீ பாவம் என்பவனே, நடிக்காதடா. அந்த சூப்பர்வைசர் நீனா ஒரு அக்கறையாக விசாரிக்கிறாளே. கவனிச்சேன். பீடி மாதிரி இருந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த லேடி ஜோடியா கோபால் என்பவளே. மைத்திக்கா என்று முகம் சுரிப்பான் முறைப்பாக. சும்மாடா, அக்கா மட்டும் என்ன, 2 பட அனுஷ்கா மாதிரியா இருக்கேன், இஞ்சி இடுப்பழகி அனுஷ்கா மாதிரி இருக்கேன் என்று சமாதானம் செய்பவரிடம், அதுக்காக உங்களை அனுஷ்கானெல்லாம் ஒத்துக்க முடியாது, சந்தடி சாக்கில் அனுஷ்கா ஆகிறது என்று அவளையே வாரிவிடுவேன். ஏன், எங்களுக்கு என்ன குறையா? எங்கள் வீட்டுக்காரரே பாகுபலி அனுஷ்கா மாதிரியே இருக்கடின்னு சொல்லுவார் என நொடிப்பவளிடம், அக்கா, பாகுபலியில் பிரபாஸ் அம்மாவை கையில் சங்கிலியோடு வருவாரே, அனுஷ்கா அந்த கேரக்டரை சொல்லியிருக்காருக்கா மாமா, அது தெரியாமல் நம்பிட்டியே என்றான் இவனும். எதே கேளவியா? வரட்டும் இன்னைக்கு அந்த மனுஷனை என்று கோபப்படுபலை பார்த்து சிரித்து வம்பு செய்வதுதான் ரமணாவின் ஆகச்சிறந்த பொழுதுபோக்கு. மணிகண்டன் தொழிற்சாலையை சுற்றி வந்தவன் விதார்த்திற்கு அழைத்தான். சார், 4 நாள் ஆகிடுச்சு அந்த பொண்ணு வேலைக்கு வந்து. அந்திரன் சார் வழக்கம் போல தான் வந்து போகிறாரு. பட் இந்த பொண்ணை அன்னைக்கு நான் வம்பு பண்ணேனே அப்போ பார்த்தது தான் என்று தகவல் கொடுக்க, உனக்கு நல்லா தெரியுமா அன்னைக்கு அந்திரனோட காரில் இருந்தது அவதானே? இடியட், ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கக்கூடாது? செலிப்ரேஷன் டேயில் பேனர் அடித்து அவன் மானத்தை காற்றுல பறக்க விட்டுருப்பேன் என்று கொந்தளித்தான். சார், அன்னைக்கு அப்படி நடந்துப்பாங்கன்னு நானே எதிர்பார்க்கல. சடனாக என்ன செய்கிறதுன்னு தெரியல என்று அவன் தண்ணியில் விளக்கம் கொடுக்க, எல்லாம் யோசிக்கணும் மேன், அதுக்கு தானே வாங்குற காசு. வெட்டிக்கதை பேசாமல் போய் அவள் ஏன் வரலன்னு விசாரிப்போ என்றான் எரிச்சலாக. ஓகே சார் என்று இணைப்பை துண்டித்த மணிகண்டனோ மெதுவாக பிளண்டிங் செக்ஷனுக்கு வந்திருந்தான். இங்கே விதார்த்தோ மௌனிகாவோடு உணவருந்தி கொண்டிருந்தான் தனியறையில். மோகி, இங்கே வச்சு ஊட்டெல்லாம் முடியாது, யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், நான் இங்கே லஞ்ச் எடுத்துக்கிறதே தப்பு என்று சுற்றி முற்றி பார்த்தபடி பேச, இப்படி தான் இப்பெல்லாம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சுரேகா ஞாபகம்தான், அவள் அழுதான் என்கிட்ட கோபம் காட்டுறீங்க என்றால் தலையை குனிந்தபடி. அவ்வளோ மாதிரியே நீயும் சிம்பத்தி கிரியேட் பண்ணாத மோகி என்று அதட்டியவன் வேறு வழியின்றி எல்லா பக்கமும் பார்த்துவிட்டு அவளிடம் ஒரு வாய் உணவை வாங்கி கொள்ள மிகச் சரியாக அது வானதியின் கண்ணில் பட்டது. பாகம் 17. செலிப்ரேஷன் தினத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்த நிலையில் வானதி கூறியது போல தான் நியமித்திருந்த அனைவரையும் அழைத்திருந்தான் அந்திரன். செந்தூரா தன் வேலைகளை முடித்தவள் அந்திரனின் அறையில் இருந்தாள். என்ன தூரி, இத்தனை வேலை பார்த்தும் கரெக்டான எவிடன்ஸ் இல்லையே நம்மக்கிட்ட என்று சலித்து கொண்டவன் வானதியை பார்த்தான். செந்தூராவோ, கரெக்டான எவிடன்ஸ் வேணும்னா விதார்த் கோபத்தை தூண்டணும் சீனியர், அவர் வாயால் சொன்னாதான் உண்டு. பட் கண்டிப்பாக தேவகியோட சூசைட் அண்ட் இங்கே நடக்கிற கலப்படம் 2க்கும் விதார்த்தோட சம்பந்தம் இருக்குது என்றால் தீர்க்கமாக. அனைவரின் முகமும் யோசனையில் சுருங்கியதென்றால் வானதி இது எதிர்பார்த்ததுதான் என்பது போல அமர்ந்திருந்தாள். எப்படி அவ்வளவு உறுதியாக சொல்கிறீங்க மேடம்? ரஜன் அதிர்வாய் கேட்க, இதுவரைக்கும் நான் அனலைஸ் பண்ண விஷயத்த சொல்கிறேன் என்ற செந்தூரா பேச துவங்கினாள். முதல் விஷயம்,
மசாலா அரைக்கிற இடத்துல கலப்படம் பண்ண வந்தவனை நதி மூலமாக கண்டுபிடிச்சு துரத்தியாச்சு. இதை நான் தெலுங்கா பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அவனோட மொபைலை நதி கிட்ட தந்தா. அப்போது ஆராய்ஞ்சதில் நமக்கு கிடைச்சது விதார்த் நம்பர் தான். ஐ மீன் விதார்த் ஐடி ப்ரூஃப் வச்சு வாங்கின நம்பர். ஏதோ ஒரு எம்ப்ளாயி சின்ன ஹெல்ப்பாக கூட செய்திருக்கலாம் இல்லையா? ரமணா குறுக்கிட. ஃபேக்ட்ரியிலேயே அவன் அதிகம் பேசினது விதார்த் கூட தான் மிஸ்டர் ரமணா. இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் ஏன் ஒரு சிறு தொழிலாளிக்கு தான் சொந்த ஐடி ப்ரூஃப் வச்சு சிம் வாங்கி தரணும்? ரெண்டாவது, நான் மணிகண்டனை மிரட்டினப்போ சரியாக வந்து அவனை போக விட்டது விதார்த் தான். மாதம் ஒரு தடவை வரவர் ஏன் அன்றைக்கி திடீர்னு வரணும்? வந்ததும் இல்லாமல் நேராக பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு வந்தது ஆச்சரியம் இல்லையா? அதுவும் அங்கே சிசிடிவி கூட கிடையாது. சீனியருக்கே மணிகண்டனை வார்ன் பண்ண விஷயம் நான் சொல்லி தான் தெரியும். பட் விதார்த் அங்கே வந்தார். மூணாவது, சுரேகா மேம் டிவிஷனை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது. ஏன் எக்ஸ்போர்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை பண்ணும்போது போலியான மசாலா பேக்கெட்களை கலந்துருக்கக்கூடாது? மசாலா பேக்கெட்களை முன்னாடி வைத்து காட்டினாள். இதை பாருங்க என்று அனைவருக்கும் காட்ட, ஒரு வித்தியாசமும் தெரியலையே மேம் என்றான் பேர். முகமத், நல்லா பாருங்க. இந்த பேக்கெட் கலரும் இதுவும் வேறு வேறு. நம்ம மசாலா பேக்கெட் டார்க் கலர், இது லைட் கலர். மசாலாவோட தரமும் அப்படி வித்தியாசமாக தான் இருந்தது. ஒருவேளை கலர் ஃபேட் ஆகியிருக்கலாம் இல்லையா? பிரஜன் சொல்ல, பேக்கெட் கலர் அப்படி ஆகி இருக்கலாம், மசாலாவோட கலரும் அப்படி ஆக வாய்ப்பு இருக்குது. பேக்கேஜிங் நல்லா இருக்கும்போது உள்ளே இருக்க மசாலா எப்படி வெளுத்து போகும் என்றதும் அனைவருமே யோசித்தனர். எல்லா இடத்திலும் கலப்படம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது சீனியர். ஓகே தான், அது ஏன் நம்ம போட்டி ஆட்களாக இருக்கக்கூடாது என்று ரமணா ஆதங்கமாய் கேட்க, அவனுக்கு அக்கா கணவன் மீது பழி என்றால் அக்கா பாதிக்கப்படுவாளோ என்ற எண்ணம். ஓகே, போட்டி ஆட்கள்னே வச்சுப்போம். ஆனால் அதிலேயும் மிஸ்டர் விதார்த் தான் வந்து நிற்கிறார் என்றால் அமர்த்தாளாக. அது எப்படிங்க எல்லாத்துக்குமே அவரையே காரணம் காட்டுறீங்க என ரமணா எரிச்சல் பட மற்ற சில மசாலா பேக்கெட்களை எடுத்து வைத்தாள். வேதாஸ் மசாலா ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் இதை விரும்பி வாங்குறதா சூப்பர் மார்க்கெட் ஓனர் சொல்லியிருந்தாங்க என்று பிரஜன் விளக்க, இது வேறு யாரோடதும் இல்லை, நம்ம விதார்த் சாரோட மசாலா தான் என்றதும் அந்திரன் எழுந்தே நின்று விட்டான். நம்ம எந்த அளவு மசாலா ரெடி பண்ணுறோமோ, எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ணுறோமோ அதை 1 மில்லி கூட குறைக்காமல் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்ட் காஃபி ஆஃப் ஏவிஆர் மசாலா. கெமிக்கல் டெஸ்ட், ப்ரொடக்ஷன் டெஸ்ட்னு எல்லாத்திலும் 2 மசாலாவும் ஒத்து போகுது. பொதுவான சாம்பார், ரசம் மசாலாக்களில் அவங்க கை வைக்கலை, அதனால் உங்களுக்கு சந்தேகம் வரல. பட் ரீஜனல் மசாக்களோட அளவுகளில் பொருட்களை காப்பி அடித்து சேல்ஸ் விட்டுருக்காங்க. சரி மேடம், அதுக்கும் விதார்த் சாருக்கும் என்ன சம்மந்தம்? ரமணா கோபத்துடன் கேட்க, ரமணா, நீ அக்காவை நினச்சி எமோஷ்னல் ஆகிற, நார்மலாக யோசி என்றாள் வானதி. இல்லை பாபி என்றவன் பாவம் போல, தீதி ரொம்ப கஷ்டப்படுவா என்று சொல்லும்போதே அவன் கண்கள் கலங்கிவிட்டது. டே ரம்மு, அதுக்காக எப்படி அவரை விட்டுட முடியுமா? ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. செகண்ட் திங், இந்த ஃபேக்ட்ரியில் அவரும் ஒரு பங்குதாரர் தானே. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செய்யணும்? யோசிடா, அக்காவுக்காக பார்க்குறது சரிடா, பட் இது எத்தனை தொழிலாளர்களோட வாழ்வாதாரம், அதை யோசிக்கணும் நீ என்றான் பேர். மிஸ்டர் ரமணா, இதை நீங்கள் தாங்கி தான் ஆகணும் என்று செந்தூரா, இறந்து போன தேவகியோட உண்மையான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது. அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, பட் தற்கொலை செஞ்சுருக்காங்க. நோ, தற்கொலை செஞ்சிக்க தூண்டப்பட்டிருக்காங்க என்றவள், அந்த ரூமில் கிடைச்சது 2 எவிடன்ஸ். ஒன்று, சிசிடிவி கேமராவை செயலிழக்க வச்ச ஆளோட கைரேகை. அது விதார்த் கைரேகையோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுது. ரெண்டாவது, இன்னும் 2 பேரோட கைரேகை கிடைச்சிருக்கு என அமைதியாய் பார்த்தாள் செந்தூரா. அவன் அங்கே ஒவ்வொரு விஷயமா தோண்டி துருவ ஆரம்பிச்சுட்டான். ஏன்பா எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் இருக்கீங்க நீங்கள் என்று அழுத்து கொண்டான் விதார்த். காம் டவுன் விதார்த், மிஞ்சி போனால் என்ன செய்வான்? நம்ம மசாலாஸோட இன்க்ரீடியன்ட்ஸ் காப்பி கண்டுபிடிப்பான். தென் நாம் கலந்த போலி மசாலா பேக்கெட் இதை கண்டுபிடிப்பான். அவ்வளவுதான் அவன் மூளை. நான் அவன் அப்பனுக்கே தண்ணி காட்டுருவேன். என்கிட்ட கூட வர முடியாது. நீ ஏன் கவலைப்படுற என்றார் அசட்டையாக. டேட், அதை விட முக்கியமான விஷயம் அந்த தேவகியோட சூசைட் என்று சொல்ல, அது சூசைட்னு நம்ம நிரூபித்து 3 வருஷம் ஆகுது. தொழிலில் சந்து புந்தில் புகுந்து வந்த அசைத்தீப்பையே ஓட விட்டவன்னா அது அவன் பச்சா கிழிச்சிடுவானா என்ன என்றவர்,
டேய், எப்படி இருந்தாலும் பாதிக்கப்படுற போகிறது அவனுங்க தான். அப்படியே அவனுங்க காப்பி அது இதுன்னு கேஸ் போட்டாலும் வெளியே வர நமக்கு தெரியாது. சுரேகா இருக்கிற வரை டோன்ட் வரி மை சன். நீ வாழை சுருட்டிட்டு இருந்தாலே போதும் என்று கடுகடுக்க. டேட் என்றவன், இனி கவனமாக இருக்கேன் என்றான் தலை குனிந்து கொண்டே. ஒரு பையன்னு பார்க்குறேன், இல்லை என பல்ல கடிக்க. எல்லாம் உங்களால் தான்ப்பா என்றான் அவனும் கோபமாக. மகனின் கோபக்குரலில் சற்று தணிந்தவர், மருமகளை கிராமத்துக்கு போக சொல்லு, இனி இங்கே வேண்டாம் என்றார். சரி, ஆனால் செலிப்ரேஷன் டே முடியட்டும், அதுக்கப்புறம் அழைச்சிட்டு போகிறேன். ஓகே, அதுவரை கவனம். அந்த பொட்டை கழுதைங்களை கவனிச்சு வை. அதுக்குள்ளே அந்த அந்திரனுக்கு ஒரு வழி நான் செய்கிறேன் என்றிருந்தார். சுரேகா அழுதபடி கோவிலில் அமர்ந்திருந்தாள். அப்போதுதான் ஆதிலட்சுமி தன் உதவியாளரை அழைத்து கொண்டு கோவிலுக்குள் நுழைந்திருந்தார். ஜெயா, நீ போய் அந்த பசங்க கிட்ட நெய்வலுக்கெல்லாம் வாங்கிட்டு வா என்று அனுப்பி வைத்தவர் தேங்காய் பழ கூடையுடன் பிள்ளையாரை வணங்கிவிட்டு பிரகாரத்தில் காலடி எடுத்து வைக்க தூணில் சாய்ந்தமர்ந்திருந்த சுரேகா கண்ணில் பட்டாள். ஆதிலட்சுமி அவள் அமர்ந்திருந்த கோலத்தில் பதறியவர் வேகமாய் தான் வளர்த்த மகளிடம் சென்று விட்டார். சுகாமா என்று அழைத்தபடி அவள் அருகில் அமர, மா என்றவளின் குரல் கேவலாய் வந்தது. என்னடாம்மா கோவிலில் இப்படி வந்து என்று அவருக்குமே குரல் கரகரத்தது. சட்டென முகத்தை துடைத்து கொண்டவள், சும்மாதாம்மா, பாபாஷா மாஷா ஞாபகம் என்று சொல்லவும் கனிந்தது அவர் முகம். நீ ஃபோன் பண்ணி பேசலையாடா என்றதும், மாசா பேசினாங்க தாதி, இன்னும் கோபம் என் மேலே, பாபாஷா பேசுறதில்ல என்று கண்ணீர் விட்டவள் அவர் தோளில் சாய்ந்தாள். அண்ணா செலிப்ரேஷன் டேக்கு வர்றாங்க, அப்போது நானே அவர்கிட்ட பேச வைக்கிறேன், சரிதானே என்று கூற சுரேகா சட்டென நிமிர்ந்தாள். மா, நிஜமா என்று விழிகளில் ஆவல் மின்ன கேட்டாள். நிஜமா பேச வைக்கிறேன், நீ அழாமல் இருடா. இந்த காரணம்தான் இப்படி வந்து உட்கார்ந்திருக்கியா என்று ஆதி சந்தேகத்துடன் கேட்க சுரேகாவிடம் மௌனமாட்சி செய்தது. சுகா என்றதட்டும், இதுதாம்மா, வேற என்ன என்று திக்கி திணறினாள். செந்தாமர் ஏதாவது சொன்னாளா என்று பட்டின்று கேட்டுவிட இன்னுமே அமைதியாகி போனாள் சுரேகா. நினைச்சேன் என்று பல்லை கடைத்த ஆதிலட்சுமிக்கு அத்தனை கோபம். நாங்கள் எதுவும் பேசுவாடா, இல்லை நீ சொல்லு, உனக்கு என்ன தோணுது? ஹாஸ்பிட்டல் பார்க்கலாமா? உன் விஷ் தான், விதாத்துக்கும் சேர்த்தே செக் பண்ணுவோம், தி பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் சூஸ் பண்ணுவோம் என்று மகளுக்கு ஆறுதல் அளிக்க, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, எனக்கு தான் ப்ராப்ளம் என்றவள் வார்த்தைகளை மென்று விழுங்கிவிட, அப்படின்னு செந்தாமரை சொன்னாலா இல்லை விதாத்தா? எதுவாக இருந்தாலும் 2 பேரும் செக் பண்ணுங்க. சரிம்மா என்று பேச்சை வளர்க்காமல் முடித்து கொண்டவள் எழ அதற்குள் ஜெயாவும் வந்துவிட மூவருமாய் அம்பாளை வணங்கிவிட்டு வெளியே வந்தனர். மேலும் இருவரின் கைரேகை அதில் இருப்பதாக சிந்தூரா சொல்லவும் அனைவரும் திகைத்தனர். இன்னும் 2 பேரா என்று அந்திரன் கேட்க, இதை பற்றி பேசலாம் சீனியர் என்று ஓரக்கண்ணால் ரமணாவை பார்த்தபடி நிற்க அந்திரனும் புரிந்து கொண்டு வேறு பேசலாம் என்றான். பைஷா, அப்போ மாமா என்று ரமணா சங்கடத்துடன் கேட்க, வேட் ரமணா, பேசுவோம், கைரேகை வச்சு மட்டுமே முடிவுக்கு வர முடியாது இல்லையா என்று அவனை ஆசுவாசப்படுத்திய பிறகு தன் பேச்சை துவங்கினான். இந்த செலிப்ரேஷன் டேவில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன் என்றான் வானதியை பார்த்தபடி. என்னது என்றதும், என் மேரேஜ் பற்றி இன்ஃபார்ம் பண்ண போகிறேன், செலிப்ரேஷன் டே முடிஞ்ச ஒரு வாரத்தில் மேரேஜ் என்று சொல்ல அனைவருமே சந்தோஷித்தனர். பொண்ணு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆள்தான் என்று சிரிக்க வானதி இயல்பாய் தலைகுனிந்தாள். கங்க்ராட்ஸ் போத் ஆஃப் யூ என்று அனைவரும் வாழ்த்திட தனது நன்றியை பகிர்ந்தவன், ஓகே கைஸ், சீக்கிரம் பார்க்கலாம் என்று எழுந்து கொண்டான். கூடவே வானதியும் எழுந்தாள். டேக்கர் தூரி, ரமணா அவங்கள வீட்டில் கொண்டு போய் விட்டுடு என்றான். சீனியர், நான் போய்ப்பேன், எனக்கு என்ன பயம் என்று சொல்ல, அதானே, அவங்களுக்கு என்ன பயம், மலையே அசால்ட்டாக பரட்டுவாங்க, எவனாவது வம்பு பண்ணால் விடுவாங்களா என்ன? நக்கலாய் சொல்லிவிட்டு திரும்ப செந்தூர் அவனை முறைத்தவள், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் என்றாள். ரமணா ஏதோ பேச முற்பட அவனை அந்திரன் அடக்கினான். வாயை மூடு ரமணா, சொன்ன வேலையை செய். தூரி, அவன்தான் உன்னை ட்ராப் பண்ணுவான், நீ அவன் கூட தான் போகணும் என்று அழுத்தமாய் சொல்ல இருவருமே மறுக்கவில்லை. ஓகே மச்சான், நாங்கள் கிளம்புறோம் என்று பீரும் ஜின்னும் நகர, பீர் நீ உட்கார் என்று அதட்ட, அடுத்து நானா என்று எண்ணியபடி அமர்ந்தான் பீர். மெக்ரீனா அழைச்சிட்டு வர சொல்லி எத்தனை நாள் ஆகுது, ஏன் இன்னும் கூட்டிகிட்டு வரல என்று கேட்க, சாரி அண்ணா, அத்தா. ரீசன் சொல்லாத நீ,
அவளுக்கு கால் பண்ணு என்று சொல்லவும் அண்ணா அவனது முறைப்பில் மனைவிக்கு அழைத்து விட்டான். மெக்ரீன் அழைப்பை ஏற்றதும் அஸ்லாம் அலைக்கும் மச்சான் என்றதும் அலைக்கும் அஸ்லாம் என்றவன் அடுத்து பேசாமல் இருக்க இங்கே கொடுங்க என வானதி கை நீட்ட உடனேயே கொடுத்து விட்டான். ஹலோ என்றதுமே யார் என்று கேட்க நான் வானதி முகமது ஒர்க் பண்ணுற ஃபேக்ட்ரியில் எனும்போதே ஓனர் என்றான் அந்திரன் சத்தம்மாய். ஹோ சொல்லுங்க மேம் என்று பவ்யமாக பேச பிரஜனுக்கும் ரமணாவிற்கும் அத்தனை சிரிப்பு. ஏன் சிரிக்கிறீங்க என்று செந்தூரா குழப்பமாய் கேட்க மெக்ரீனுக்கு இவ்வளோ பவ்யமாக பேச வருதுன்னு சிரிக்கிறோம் என்று பிரஜன் சொல்ல டே சும்மா இருங்கடா என அதட்டினான் பீர் மெல்லிய குரலில். வானதி அவளை விழாவிற்கு அழைக்க அவளோ எதிர்ப்புறம் தயங்கி பேசி கொண்டிருந்தாள். பாபி என்கிட்ட கொடுங்க என வாங்கிய ரமணா வாலு அண்ணா பேசுகிறேன் என்றதும் எதிர்முனையில் அத்தனை குதூகலம் அவளுக்கு. பாய்ஷா என்று ஆர்ப்பரித்தவள் வரிசையாக அனைவரின் நலமும் விசாரிக்க அனைவருமே புன்னகையோடு கேட்டிருந்தனர். நாளைக்கு ரெடியாக இருடா, ஓ மச்சி வந்து இங்கே அழைச்சிட்டு வருவான், இனி நீயும் இங்கே தான் என்றதும் அத்தனை அமைதி அவளிடத்து. மெக்ரீன் என அழைக்க ஹாம் பாய் சொல்லுங்க என்றாள். அவளின் குரலே ஒரு மாதிரியாக இருக்க பீருக்கு அத்தனை வருத்தம். பேசாமல் படிப்பாவது ஒன்றாவது என்று அழைத்து விடலாமா என யோசித்து கொண்டிருந்தான். என்ன சொல்லுங்க, கிளம்பி இரு, அத்தா கிட்ட நான் பேசிப்பேன் என்றதும் மச்சா ஒன்றும் சொல்லலை பாய் என்று கூற ரமணா பிரஜன் இருவரும் அவனை முறைத்தனர். அவன் தலை குனிய உனக்கு அப்புறமா இருக்கு, இப்போ நீயே சொல்லு என்று மிரட்ட மெக்ரீன் ரெடியாக நான் அழைச்சிட்டு வரேன் என்று சொல்ல நிஜமாவா மச்சான், அப்போ ஓகே என ரமணாவிற்கு நன்றி கூறியபடி இணைப்பை துண்டித்தாள். இதுக்குத்தான் மெனக்கெட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா உனக்கு என்று திட்டிய ரமணா டிக்கெட் புக் பண்ணிட்டேன் போய் அழைச்சிட்டு வா என சொல்ல மறுக்காமல் சரி என்றான் பீர். என்ன பிரச்சனைடா உனக்கு, அந்த பொண்ணு பிடிக்கலையா என்று அந்திரன் கேட்கவும் அச்சோ அண்ணா அதெல்லாம் இல்லை, அவள் படிச்சுட்டு இருக்கானா, இது லாஸ்ட் செம் எக்ஸாம் முடிஞ்சதும் கூட்டி வர நினைச்சேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை என்றான் படபடப்பாக. அவ்வளவுதானே, சரி எக்ஸாம் முடித்ததும் கூட்டிட்டு வா, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு அழைச்சிட்டு வா போதும் என்ற அந்திரன் பிரஜன் பக்கம் திரும்பி நீ உன் ஃபேமிலியோடு வர என்றான் அழுத்தமாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, அவங்க வந்துடுவாங்க என்றான் பிரஜன். ஓகே கைஸ் கிளம்பலாம், ரொம்ப நேரம் ஒரே இடத்துல இருந்தால் டவுட் வந்துடும். செந்துரா கேர்ஃபுல்லாக இருக்கணும், இனிதான் உன்னையும் நதியையும் தான் அவனுங்க டார்கெட் பண்ணுவாங்க, ஸோ கேர்ஃபுல் என்று எச்சரித்தவன் கிளம்பலாம் என்றான். ரமணாவோ டேய் நீ போய் பீரை ட்ராப் பண்ணிட்டு வா என்று பிரச்சனையை அனுப்பிவிட்டு செந்துராவுடன் கிளம்பினான். இங்கு அந்திரனும் வானதியும் கிளம்பினர் வீட்டிற்கு. அந்திரனின் வண்டி ஒரு பழக்கடையில் நின்றது. எதுக்கு இங்கே என்ற வானதியிடம் என்னவானோ மறந்துட்டியா, என் ஆள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நான் தானே கேர் பண்ணி பார்த்துக்கணும், அதான் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன், பேபி ஹெல்த்தியாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவும் வானதி முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள். ஹோய் என்ன என்றவனை முறைத்து பார்த்துவிட்டு உங்களுக்கு நான் எல்லாம் ஒரு ஆளாகவே தெரிய மாட்டேன் இல்லை என்று கேட்க நிச்சயமாக கிடையாது, நீ எல்லாம் ஒரு ஆளா, என்ன பிரேக்கப் பண்ணின, என் கூட சண்டை போடுற, என் பேபி வந்ததை நீ ஹாப்பியாக வர வைக்கல, ஸோ நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது, என் பேபி தான் முக்கியம், என்ன செய்வ என்று கேட்க உன் பேபியை வச்சே கொஞ்சம் ஐ டோன்ட் கேர் என்றால் கடுப்பாக. இப்படியெல்லாம் சொன்னால் உன்னை நான் விட்டுடுவேனா, பாவா நீ தான் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்குற என்று அழைக்க நான் வரமாட்டேன் என்றால் பிடிவாதமாக. நீ வந்து தான் ஆகணும் என்றவன் அவளை பார்த்த பார்வையில் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். அங்கே விதார்த்தும் மௌனிகாவும் பழங்களை வாங்கி கொண்டு நின்றனர். தீரா அங்கே பாருங்க என்று அவள் கை காட்டிய பக்கத்தில் அந்திரன் நோக்க இருவரையும் கண்டு அதிர்ந்தான் அவன். இவங்க கூட என்ன செய்கிறார் என்று முனக இது ரொம்ப நாளாக நடக்குது என்று வானதி தான் அன்று கண்ட காட்சியையும் கூறினாள். இதை ஏன் என்கிட்ட சொல்லலை நீ என்று கடிந்து கொண்ட அந்திரன் ஒரு தீர்மானத்திற்கு வந்திருந்தான். பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பீங்க போல இருக்கு என்று செந்துரா பாராட்ட காதலி மட்டும்தான் மேடம் கண்ட்ரோலில் இல்லை, மற்றபடி எல்லாம் கண்ட்ரோல் தான் என்றான் வேண்டுமென்றே. அவனை கண்ணாடி வழியை முறைத்தவள் எதுவும் பேசாமல் வேடிக்கை பார்த்தாள். இடத்த சொன்னால் இறக்கி விடுவேன் மேடம் என்று சொல்ல ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்காத, டெய்லி ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் தான் இருக்கேனாக்கும் என்று திட்ட ஓகே சரண்டர், செம்ம பசியாக இருக்கு, சாப்பிட்டு போகலாம், காலையிலிருந்து கொல்லப்பட்டினி என்றான்.
என்னை இறக்கி விட்டுட்டு நீ சாப்பிட போ. ஒரு மனசாட்சி இல்லையா உனக்கு? பசிக்குதுன்னு சொல்கிறேன் என்று அவனை அரற்ற, சரி இங்கேயே விட்டுடு, நான் இறங்கிக்கிறேன், நீ போ என்று அதற்கும் சொல்ல, டிம்பிள் விளையாடாத, பச்சையாக சொல்லணுமா உன் கூட சாப்பிடணும்னு என்று அழுத்து கொள்ள, போடின்னு சொல்லிட்டு போனல்ல என்று முறுக்கி கொண்டாள். நேரம் பார்த்து பழி வாங்குற என சிரித்தபடி உணவகத்திற்கு வண்டியை விட்டான். என்ன சாப்பிடலாம் என்று சொல்லியபடி மெனு கார்டை பார்க்க, கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு இந்த ஹோட்டலில் இருக்க எல்லாத்தையும் வாங்கி தரணும், அப்போ தான் கட்டுப்படி ஆகும் என பக்கத்து டேபிளில் ஒருவன் தன் நண்பனிடம் சொல்லி சிரிக்க, ரமணா கோபமாய் எழ அவனை தடுத்தவள் நேரடியாக அவர்களை பார்த்தாள். வெயிட்டர் அண்ணா இங்கே வாங்க என அழைக்க ஒருவன் வந்து நின்றான். இந்த ஹோட்டலில் டுடே மெனு என்னவோ அத்தனையும் கொண்டு வாங்க, எதுவும் மிஸ் ஆகக்கூடாது என்றாள். நான் சொல்லலை என்று பக்கத்தில் இருந்தவன் சிரிக்க, ஓகே மேம் என்றதும், அண்ணா பில் இவங்க தருவாங்க என பக்கத்து மேசைக்காரனை காட்ட, ஏய் என்ன லந்தா என்று எழுந்து விட்டான் அவன். டேய் அடங்குடா, நீதானே சொன்ன எல்லாம் வாங்கி தரணும்னு, வாங்கி கொடு, சாப்பிட்றேனா இல்லையான்னு பில்லை கட்டிட்டு செக் பண்ணு என்றதும், ஏன் கூட வந்தவன் எனும்போதே, நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட, அப்போ பே பண்ணு என்றதும் அவன் திருவென்று விழித்தான். சாப்பிட்றதால தான் வெயிட் போடுறோம்னு நீங்களா இமேஜின் பண்ணிக்க வேண்டியது, உங்கள் இஷ்டத்துக்கு கலாய்க்க வேண்டியது. உருவ கேலியை சாதாரணமாக செஞ்சுட்டு அதை நாம் செஞ்சோம்னான்னு தெரியாமல் சோஷியல் மீடியாவில் போய் உருவ கேலி நிறக்கேலியெல்லாம் தவறானது செய்யக்கூடாதுன்னு அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்று சொன்னவள், முதல்ல நாம் திருந்தணும், அப்புறம் சமூகம் தானாக திருந்திக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கான உணவை ஆர்டர் செய்தாள். சாரி சிஸ்டர் என மெல்லிய குரலில் உரைத்தவனுக்கு சின்னதாய் ஒரு சிரிப்பை தந்தாள். ரெண்டு இட்லினா முடித்ததும் ஒரு நெய்ரோஸ்ட், அவருக்கு ஃபுல்கா சப்ஜி என்றாள். ரமணா புன்னகையாய் பார்த்திருந்தான். என்னவா? நத்திங், எனக்கு பிடிச்சதெல்லாம் தெரியுதே அதான் என்றான் சிரிப்பு மாறாமலே. போன டைம் போனப்ப இந்த ஃபுட் நல்லா சாப்பிட அதான் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்றாள். பிடிக்கலன்னா தான் குறிச்சிட்டு எழுந்துப்பியாமே என சொல்ல, ஸ்பை எதுவும் வச்சிருக்கியா டிம்பிள் என்று சிரிக்க, மைதிலி சிஸ்டர் சொன்னாங்க என்றார். ஓ, அதற்கு மேல் பேசப்போக உணவு வந்துவிட்டது. இருவரும் உணவருந்தி முடித்துவிட்டு கிளம்பினர். இங்கே அந்திரன் தன் வீட்டில் துவக்க விழா பற்றி விவாதித்து கொண்டிருக்க விதார்த்தும் வந்திருந்தான். வானதியுடன் பழக்கடைக்கு சென்றவன் விதார்த்தை மௌனிகாவுடன் பார்த்துவிட்டு அப்படியே வீடு திரும்பிவிட்டான். எதையும் பேசும் மனநிலையில் இல்லாத அந்திரன் தற்போது கவனத்தை விழாவில் வைக்க வேண்டும் என தன்னை வலுக்கட்டாயமாக திசை திருப்பியிருந்தான். அன்றிரவே வேணுகோபாலனிடம் பேச விதார்த்தும் அங்கே வந்துவிட்டான். உள்ளூர ஆத்திரம் கிளம்பினாலும் அதை காட்டும் தருணம் இதுவல்ல என உணர்ந்து அமைதி காத்தான் அந்திரன். விதார்த் விழா ஏற்பாட்டின் ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிட அதுவே அத்தனை எரிச்சல் அந்திரனுக்கு. மாறாக வேணுகோபாலனுக்கு அக்கா மகன் மீதான பாசம் இன்னும் அதிகரித்தது. அதென்ன எல்லாம் புது ஆட்களை இன்சார்ஜ் போட்டிருக்காந்திரா என்று அடுத்ததாய் விதார்த் ஆரம்பிக்க, அப்படியே அவங்களுக்கு தெரியுது இல்லையே என்று அந்திரன் மறுக்க, புதுசாக வந்த பீர் முகமது, ரமணச்சந்திரன், பிரஜன், செந்தூரிகா, நதியா இவங்கள தான் போட்டிருக்க என்று எடுத்துக்காட்ட, மாமா நீங்கள் சரியாக கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். மேனேஜர் 2 பேர் தலைமையில் சூப்பர்வைசரை அசிட் பண்ண போட்டிருக்கேன். அதில் பழைய ஆட்களை மட்டும் போட்டால் சரியாக வராதே, அதான் செந்தூரிகாவே சேர்த்தேன். தென் ஒவ்வொரு டிவிஷன்லேயும் ஒவ்வொரு ஆள் பொறுப்பெடுக்க சொன்னேன். அதில் அவங்களா தேர்ந்தெடுத்தவங்க தான் நீங்கள் சொன்ன ரமணா, பிரஜன், பீர், நதியா ஆல்சோ. அண்ட் மோர் ஓவர் இதை மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணுறது நம்ம கிஷோர் தான். அவன் இங்கேயே பல ஆள் தானே என்றவன், டிஸ்ட்ரிபியூஷன் டிவிஷனில் மௌனிகாவை தான் பொறுப்பெடுக்க சொல்ல என்னும்போதே, அவங்க எப்படி முடியும், ப்ரெக்னன்ட் லேடி என்று அவசரமாய் சொன்னவனை நிதானமாக பார்த்துவிட்டு, நீங்கள் ஏன் அம்மா உங்கள் ஒய்ஃபை சொன்ன மாதிரி பதறீங்க என்றான் படு நக்கலான குரலில். அதி என்ன பேச்சு இது என ஆதி அதட்ட, மாமாவை நான் பாராட்ட தான் சேரேன். ஆஃப்டர் ஆல் ஒர்க்கருக்கே இந்த பதற்றம் ஆகிறார். சுரேகா தீதி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இன்னும் எவ்வளவு கேர் எடுத்துப்பார்னு சொல்கிறேன் என்றான் விதார்த்தை கூர்ந்து பார்த்தபடி. வெல், எல்லோருமே ப்ரெக்னென்ட் லேடினா கேர் பண்ணிப்பாங்க தானே என விதார்த் சமாளிக்க, எஸ் மாமா, ஒரு சிலர் எல்லாம் பழம் வாங்கி கொடுத்து ஹாஸ்பிட்டல் போக கூட ஹெல்ப் பண்ணுறாங்க என்று சொல்லவும் அதிர்ந்து விழித்தான் விதார்த். அதை விடு அதி, அடுத்த பிளான் என்ன, செலிப்ரேஷன் டேவை கொண்டாட வேண்டியது தான் என்று அசட்டியாக கூறிவிட்டு சென்று விட்டான் அந்திரன். உள்ளூர அத்தனை ஆத்திரம் அவனுக்கு. சுரேகாவின் முகம்தான் அவனை கட்டி போட்டிருந்தது, எதையும் செய்ய விடாமல்.
ஏவிஆர் மசாலா துவங்கிய நாளை கொண்டாடும் விதமாக அத்தனை ஏற்பாடுகளும் தடபுடலாக நடந்து கொண்டிருந்தது. அந்திரன் நேராக ஜெய்ப்பூர் சென்று அஷதீப்பை குடும்பத்தினருடன் வரும்படி அழைத்துவிட்டு வந்துவிட்டான். வேணுகோபாலன் அஷதீப் வருகையை எதிர்த்தாலும் தன்னை அறியாமல் அவரை எதிர்பார்க்கவும் செய்தார். அவர் மட்டுமல்லாது சுரேகாவும் தன் குடும்பத்துடன் மீண்டும் சேரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தாள். விது, அப்பா என்கிட்ட பேசுவாங்க தானே? ஆவலாய் வினைவியலை கேஷம் வருடி, நிச்சயம் பேசுவாங்கடா என்றான் விதாத் ஆதுரமாக. அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கணும், ஷாப்பிங் போகலாம் என்று பரபரத்தாள். அத்தனையும் நிறைவேற்றினான் அவன். அஷதீப் கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் காலடி வைக்கிறார். இங்கே எப்போதும் வரமாட்டேன், பெற்ற பிள்ளை நட்பு எல்லாம் தலைமுழுகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் அந்திரனின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறார். விமான நிலையத்திற்கே சென்று வரவேற்றனர் அந்திரன், ரமணா இருவரும். அந்திரன் முகத்தில் நிறைவான புன்னகை. பாபாஷா என்று ஆட்சி பெற்றவனை அணைத்து கொண்டவர் ஜீஹிரதோ என்று ஆசிர்வதித்தார். ரமணா தாயிடம் செல்லங்குஞ்சி கொண்டிருந்தான். போகலாம், டைம் ஆகிடுச்சு என்று அவர்களை அழைத்து கொண்டு கிளம்பினர் இருவரும். நினைவுகள் பின்னோக்கி நகர்ந்தது அஷதீப்பிற்கு. நாமும் அவரோடு பயணிப்போம். வேணுகோபாலனோடு தமிழ்நாட்டில் தனது மசாலாவின் கிளையை துவங்குகையில் சாதாரண தொழில்முறை நட்பு மட்டுமே இருந்தது. இருவருக்குமே திருமணம் ஆகியிருக்கவில்லை. ஒத்த வயதினர் வேறு. ஆதலால் மெல்ல மெல்ல நட்பு இறுகியது. இரு குடும்பத்தினரும் இணையும் அளவிற்கு அவர்கள் நட்பு வேரோடியது. இதில் விதிவிலக்கு அஷதீப்பின் தாதி மட்டுமே. அவருக்கு ஏனோ தமிழ்நாட்டிற்கு வரவும் பிடிப்பதில்லை, உறவு கொண்டாடவும் பிடிப்பதில்லை. அதை குடும்பத்தினர்களும் பெரிதாய் கொண்டு கொள்ளவில்லை. வேணுகோபாலனருக்கு பெற்றவர்கள் பார்த்து வைத்த திருமணம். ஆதிலட்சுமி, அவ்வீட்டின் மகாலட்சுமி என்று கூறலாம். அத்தனை அமைதி, அன்பு அவரிடத்தில் கொட்டி கிடக்கும். அதே சமயத்தில் அஷதீப்பிற்கு காதல் திருமணம். சொந்தத்தில் ஒரு திருமணத்திற்கு சென்றவர் ஷமிஷா மீது காதல் வயப்பட்டு அவரையே மணந்து கொண்டார். வேணுகோபாலன், அஷதீப் இருவரில் அஷதீப்பிற்கு தான் முதலில் குழந்தை பிறந்தது. சுரேகா இரு வீட்டினரும் கொண்டாடும் மகாராணி ஆகி போனாள். எல்லாமும் அவளை கொண்டு செயல்பட்டது அவ்விருவரின் வீடும். பிறகு அந்திரன் பிறந்தான் வேணுகோபாலனிற்கு. அதன் பிறகு 2 வருடங்களுக்கு பிறகு ரமணா பிறந்திருந்தான். 3 குழந்தைகளும் சகோதர பாசத்துடன் பழக அப்படியே விட்டுவிட்டனர் இரு தந்தையரும். இவர்களின் நட்பு வளர்ந்ததில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி என்றால் அதில் ஒரு குடும்பம் மட்டும் விதிவிலக்கு. அது வேணுகோபாலின் அக்கா செந்தாமரை. தன் தம்பி தொழில் தொடங்குகையில் தன் கணவனோடு இணைந்து செய்வார் என்று எதிர்பார்க்க அவரோ நண்பரோடு இணைந்து செயல்பட்டார். வேதநாயகம் அப்போது பெரிதாக எதுவும் பேசவில்லை. அவரது தொழில் பிஸியாக இருந்தார். நாயகம் காஃபி தூள், டீ தூள் நிறுவனத்தை நடத்தி வந்தார். அன்றைய காலகட்டத்தில் அது நன்றாகவே சென்றது. ஆனால் காலப்போக்கில் அவர் தொழில் போட்டி காரணமாக நசிவடைய துவங்க இங்கே வேணுகோபாலனின் தொழில் அசுர வளர்ச்சியடைந்தது. பிறப்பில் இருந்தே மசாலா தொழிலில் உருண்டு புருண்டு அஷதீப் புதிய வகைகளையும் கிராம மக்களை ஈர்க்க ரீஜனல், அதாவது அந்த ஊரின் ஸ்பெஷல் மசாலாக்களை தயாரிக்க பயன்படும் மசாலாக்களை லாவகமாக தயாரித்து சந்தையில் விற்பனைக்கு விட மார்க்கெட்டிங் துறையில் கெட்டிக்காரரான வேணுகோபாலன் அதை சிறப்பாக வியாபாரம் செய்தார். எடுத்த எடுப்பிலேயே அவர்களும் முன்னேறிடவில்லை. கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு பிறகுதான் இவ்வெற்றியே அவர்களுக்கு கிட்டியது. தொழிலின் வளர்ச்சி குடும்பத்திலும் மிளிர இரு குடும்பமும் வசதி வாய்ப்பிலும் சொந்தங்களின் முன்னிலையிலும் உயர்ந்து நின்றனர். அந்திரன் பணக்கார வீட்டு பிள்ளை போல அல்லாது இயல்பாய் இருந்தான். ரமணாவும் அப்படியே. பெரிய கல்லூரியில்தான் படிக்க வேண்டும் என்ற எந்த ஆசையும் கொள்ளாமல் தாங்கள் விரும்பிய படிப்பிலேயே சேர்ந்து படித்தனர். நடுத்தர குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எவ்வாறு இருக்குமோ அப்படித்தான் இருந்தனர் 3 பிள்ளைகளும். அந்திரன் வேலை கிடைத்த பிறகுதான் நியூயார்க் சென்றான். தந்தையின் தொழிலில் அவனுக்கு அத்தனை ஆர்வம் செல்லவில்லை. ரமணாவிற்கும் அப்படியே. உயிரியல் துறையில் ஆர்வம் கொண்டான். ஆனால் சுரேகா அவ்வாறில்லாமல் தன் தந்தை தொழிலை முன்னெடுத்து நடத்தி செல்ல விரும்பினாள். அதை செயல்படுத்தவும் செய்தாள். இரு வீட்டின் மகாராணி தொழில் இறங்க ஆர்வம் காட்டவே ஆண் மக்கள் இருவரும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள பெற்றவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் தெரிவித்திடவில்லை. தந்தையரின் மேற்பார்வையில் சுரேகா சிறப்பாகவே செயல்பட்டாள். அவள்தான் ஊனமுற்றோருக்கும் வயதானோருக்கும் வேலைவாய்ப்பு தரவும் ஆவண செய்தாள். அவங்களும் எங்கே போவாங்கப்பா, நம்மளால் முடிஞ்ச அளவு வேலை தருவோம்ப்பா என்று கூற மகள் சொல்லி மறுக்க முடியுமா? ஒப்புக்கொண்டனர் இருவரும். சுரேகா
நிறுவனத்தில் பணியாற்றும் முன்பே செந்தாமரையின் நச்சரிப்பு தாழாமல் அவரது மகன் விதாத்தை பணியில் அமர்த்தினார். அதற்கு முக்கிய காரணம் விதார்த்தின் பாசம், பொறுப்புணர்வு மட்டுமே. அதன் பிறகு சுரேகாவுடனான திருமணம் நட்பின் பிரிவு என்று நினைத்தவருக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. பாபாஷா வீட்டுக்கு வந்தாச்சு என்ற அழைப்பில் சுயம் வந்தார் அஷதீப். பேட்டே என்று தயங்கினார் வந்த இடத்தை கண்டு. பாபாஷா நான் இருக்கேன் என்று அமர்த்தலாக சொல்ல இன்னுமே தயங்கிதான் இறங்கினார். ஆதிலட்சுமி வாசலுக்கே வந்து வரவேற்றார் உற்சாகத்துடன். அண்ணா, மனம் நிறைந்த வார்த்தை அது இருவருக்கும். ஷம்மி என்று அணைத்து கொண்ட ஆதியின் விழிகளில் நீர் திரண்டு விட்டது. மா என்றவன் கண் காட்ட இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து செல்ல அஷதீப்பின் விழிகள் வேணுகோபாலனைத்தான் தேடியது. அவர்களின் வருகையில் மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு இறுக்கமான சூழல் நிலவியது அங்கே. அப்பா உள்ளே இருக்காங்க பாபாஷா என்றான் நந்திரன். ரமணாவுமே இத்தனை நாட்கள் இப்போதுதான் இங்கு வருகிறான். வேணுகோபாலன் வீல் சேரில் அமர்ந்திருக்க அஷதீப்பின் உணர்வுகள் அடங்கி போனது. வேணுகோபாலனிற்கு கால்கள் இரண்டும் செயல்படவில்லை. வீல் சேரில் தான் இனி அவரின் வாழ்க்கை என்றும் மருத்துவர்கள் கூறியிருந்தனர். அஷதீப் அவரின் நிலை கண்டு திகைத்து போனவர் அப்படியே சரிந்து விழப்போக அந்திரன் அவரை பிடித்து கொண்டான். இல்லை, ஒன்றுமில்லாதி என்றவர் நண்பனின் காலடியில் அமர்ந்து விட்டார். கைகளை பிடித்து கொண்டு முகத்தை கவிழ்ந்து கொண்டு விம்மி விம்மியால வேணுவிற்கும் கண்ணீர் நிற்கவில்லை. மன்னித்துவிடு கோபி என்றதும் வேணுவிற்கு மனம் தாழவில்லை. எப்படி இப்படி ஆச்சு என்று கேட்க மாடிப்படியில் இருந்து கீழே விழுந்து விட்டார். ஹை ப்ரெஷர், நீங்கள் இல்லாமல் அவரால் எதையும் சமாளிக்க முடியலை. 4 வருஷமாக இந்த நிலையில்தான் இருக்கார் என்றார் ஆதி. ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை? அப்போவே ஓடி வந்திருப்பேனே. ஏண்டா, நான் அவ்வளோ வெறுத்து போயிட்டேனடா உனக்கு என்று சிறு பிள்ளை போல அழுதவரை தேற்றத்தான் முடியவில்லை. சீக்கிரம் சரியாகிடுவேன் தீப் என்று வேணுகோபாலன் சொல்ல இன்னுமே அவரது அழுகை நிற்கவில்லை. எப்படி சரியாகும்? இப்படி இழுத்து வச்சிருக்கியே, கவனம் வேண்டாமா? நீங்கள் எல்லாரும் இருந்து இவனை இப்படி விட்டுட்டீங்களே என்று ஆதியையும் கடிந்து கொண்டார் தீப். அதான் நீ வந்துட்டியேடா, நான் சரியாகிடுவேன் என்றதும் இளையவர்கள் இருவரும் சிரித்து கொண்டனர். வெகு நாட்கள் கழித்து சிரிப்பில் நிறைந்தது அவ்வீடு. அண்ணா, என்ன இதெல்லாம் என்று செந்தாமரை கத்திய கத்தலில் அனைவரும் திடுக்கிட்டு திரும்ப செந்தாமரை ஆக்ரோஷத்துடன் நின்றிருந்தார். பின்னால் சுரேகா பரிதவிப்புடன் வந்து நின்றாள். செந்தாமரை கத்திய கத்தலில் அனைவரும் திடுக்கிட்டு திரும்ப சுரேகா அத்தை என்று பதறி வந்து நின்றாள். தள்ளி போடி என்று அவரை தள்ள அந்திரனும் ரமணாவும் ஓடி சென்று தாங்கி கொண்டனர். என்ன பண்ணுறீங்க நீங்க என்று திட்டியபடி தீதி டிகேனே என்று அமர வைத்தான். ஹோ, எல்லாரும் குடும்பமாக வந்தாச்சு அப்படிதானே? அப்போ உன் கோபமெல்லாம் அவ்வளோதானா என்று வேணுவின் பக்கம் திரும்பிட அவரோ அமைதியாக இருந்தார். உன் பேச்சை கேட்டு இவளை மருமகளாக்கிக்கிட்ட பாவத்துக்கு என் குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் போனதான் மிச்சம். ஆனால் நீங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிதானே என்று கத்த, தாமரை என்ன பேச்சு இது என்று ஆதி சுரேகாவை பரிதாபமாக பார்த்தார். ஷமிஷாவோ கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு நிற்க அதற்குள் விதார்த் வந்துவிட்டான். மா, இங்கே எதுக்காக வந்தீங்க என அதட்டியவன் சம்பிரதாயமாக அஷதீப்பை வரவேற்றான். சாரி மம்மா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன் என்று சொல்லியவன் சுரேகா பக்கம் திரும்பிட்டு அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வாமா என்று தன் அன்னையை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான். அந்திரன் அமைதியாக அவர்களை பார்த்தவன் நாளையோட உன் கொட்டத்தை அடக்குறேண்டா என்று நினைத்தபடி நின்றான். பெரியவர்களுக்கு தான் அத்தனை சங்கடம் அதில். ஷமிஷா அழுது கொண்டே இருக்க ஆதிலட்சுமி சமாதானம் செய்தார். பழசெல்லாம் நினைக்காதீங்க தீதி, பாபாஷா கிட்ட பேசுங்க என்று அந்திரன் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் ஒன்றா தான் போகிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ண போகிறேன் என்றான். அதி என்று ஆதி அழைக்க, எஸ்மா, உங்கள் மருமகளை தான் இன்ட்ரோ பண்ண போகிறேன் என்றான். அஷதீப்பை வேணு ஆதி இருவரும் சங்கடமாய் பார்க்க, எனக்கு முழு சம்மதம்டா என்றார் மகிழ்ச்சியாக. ஆனாலும் அந்திரனுக்கு மனதில் பெரும் போராட்டமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. இங்கே நதியா இன்னும் தவிப்புடன் தான் இருந்தாள். திலகா அவளை கவனித்தபடியே சுற்ற செந்துராவோ அவள் ஒரு தனி சிந்தனையில் சுற்றினாள். இதோ அதோவென விழாவும் துவங்கிவிட்டது. அந்திரன் கூறியபடியே இரு குடும்பத்தினரும் ஒன்றாக தயாராகி வந்தனர். விதார்த்தும் சுரேகாவுடன் வந்திறங்கினான். செந்தாமரை வேதநாயகம் இருவரும் வரவில்லை. விழா துவங்கியது. மொத்த தொழிலாளர்கள் முன்னிலையில் இரு குடும்பத்தினரும் இணைந்த நிகழ்வை கொண்டாடினர். ஆட்டம் பாட்டம் என்று விழா மேடை அமர்க்கலப்பட்டது.
விதார்த் தன்னை சுற்றி பின்னப்பட்ட வலையை அறியாமல் மகிழ்ச்சியாக விழாவை ரசித்து கொண்டிருந்தான். ஒரு பக்கம் மனைவி அமர்ந்திருக்க மறுபக்கம் துணைவி அமர்ந்திருந்தாள். அந்திரனுக்கோ கோபம் எரிமலை குழம்பாய் பொங்க காத்திருந்தது. வாழ்வுடா உனக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று ஆத்திரத்துடன் பார்த்திருந்தான் அவன். தூரி, எல்லாம் பர்ஃபெக்ட் தானே, எதுவும் சொதப்பிடாதே என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள, சீனியர், A to Z சரியாக இருக்குது. நீங்கள் நதியா விஷயத்தை சொதப்பிடாமல் இருந்தால் சரி. மேடையில் வானதி பற்றி சொல்லும்போது கவனம், உங்கள் பக்கத்திலேயே இருக்கட்டும், விட்டுடாதீங்க என்றாள் செந்தூரா. அதை பார்த்துக்கிறேன், ரமணாவையும் இன்ட்ரோ தரலாம்னு இருக்கேன் என்றான் அந்திரனும். யுவர் விஸ் சீனியர், ஐ திங்க் ரமணாவை விதார்த் கண்டுபிடிச்சிருப்பான், உங்ககிட்ட காட்டிக்கல, அவ்வளவுதான் என்றாள் அவளும். ஐநோ, ரமணாவை ஜாயின் பண்ண வச்சது குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு நினச்சிருப்பான், அதான் அமைதியாக விட்டுட்டான். பட் வானதி விஷயத்தில் அவன் எதிர்பார்ப்பு வேஸ்ட் ஆக போகுது என்று அந்திரன் அடுத்தடுத்து பிஸியாகி விட்டான். ரமணாவை அங்கு அஷதீப் மகனாக அறிமுகம் செய்தனர். கூட்டத்தில் அத்தனை ஆர்ப்பரிப்பு. மைதிலி பிரமிப்புடன் பார்த்தாள். இத்தனை பெரிய தொழிலதிபரின் மகன் அத்தனை இயல்பாக அக்கா என அழைத்து கொஞ்சம் கூட பணக்கார செயல் தெரியாமல் நடந்து கொண்டது அவளுக்கு அத்தனை வியப்பு. மேடையிலேயே மைத்திகா, ரொம்ப சாரி உங்ககிட்ட சொல்லாததுக்கு என்றதும் அவளோ சந்தோஷமாக பரவாயில்லை என்று தலையாட்டினாள். செந்தூராவை பயத்துடன் அவன் பார்க்க அவளோ போடா, உன்னை நான் அறிவேன் என்பது போல நின்றாள். நதியா ஓரிடத்தில் நிற்க அந்திரன் அவளை பார்த்து கண் சிமிட்டினான். திலகா இருவரையும் கவனித்தாலும் அவள் மனதில் பெரும்பாரம் குடிக்கொண்டிருந்தது. நதியாவின் கைப்பையில் பொட்டு தேடிய போது அவள் கையில் கர்ப்பத்தை உறுதி செய்ததற்கான கிட்டும் ரிப்போர்ட்டும் கிடைக்க நதியாவின் தவிர்ப்பிற்கான காரணம் அவளுக்கு புரிந்தது. இதைத்தான் சொல்லாமல் தவிக்கிறாளா? இந்த அளவுக்கு ஏன் பழகி தொலைஞ்சா? பணக்கார கூட்டத்தில் இவளால் எப்படி போராட முடியும்? ஒருவேளை முடியாட்டி என்ன செய்வா அவள் வாழ்க்கை என்று எண்ணியவள் தான் எந்த நிலையிலும் அவளை விட்டு விலகக்கூடாது என முடிவெடுத்து கொண்டாள். நதி, ஹாப்பியாக இரு, நான் இருக்கேன் உனக்கு, எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் என்று ஆறுதல் சொல்ல அவளை அணைத்து கொண்ட நதியாவோ, எனக்கு எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க திலகா, ஆனால் நீ விட்டுட்டு போனால் நான் ரொம்ப உடைஞ்சிடுவேன். நான் எது செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கணும், நீ நம்புனா போதும் என்று கண்கலங்க சொல்ல திலகாவும் அவளை சமாதானம் செய்தாள். இங்கே பீர் மெக்ரீனை அழைத்து வந்திருந்தான். மெக்ரீன் பிரம்மாண்டத்தை கண்டு வியந்தாள். மச்சான், இவ்வளவு பெரிய இடத்திலா வேலை பார்க்குறீங்க என்ற ஆச்சரியத்துடன் வினவியவள் அதை சுற்றி பார்க்க விரும்ப பீர் செந்தூராவை அழைத்தான் உதவிக்கு. மேடம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, இவளை கூட நிற்க வச்சுக்கிறீங்களா என்றதும் சரி என்றாள் செந்தூரா. இதில் என்ன இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் என்றதும் பீர் நிம்மதியாக வேலையை கவனித்தான். ஆட்டம் பாட்டம் என்ற விழா சிறப்பாக துவங்கியது. ஒவ்வொருவரும் தங்கள் பங்களிப்பை செய்ய அத்தனை குதூகலமாய் சென்றது நிகழ்ச்சி. மேம், அர்ஜென்ட் என செந்தூராவை மெக்ரீன் சுரண்ட அவளும் எழுந்து கொண்டாள். இருவரும் கழிவறைக்கு சென்று திரும்பும் வழியில் மணிகண்டன் அவர்கள் இருவரையும் மயக்கமடைய செய்து தேவகி இறந்ததால் பூட்டப்பட்டிருந்த அறைக்கு கொண்டு சென்றான் ஆட்கள் உதவியுடன். விழா இங்கு நடந்து கொண்டிருக்க அதன் மும்முரத்தில் யாரும் இவர்களை கவனிக்கவில்லை. செம்ம பீசுடா என்று மணிகண்டன் மெக்ரீனை பார்த்தபடியே விதார்த்திற்கு அழைத்தான். சார், செந்தூரா சிக்கிட்டா இங்கே இந்த ரூமில் தான் இருக்கா, அடுத்து நதியா மட்டும்தான் என்றான். ஓகே ஓகே, நான் வரேன், அவளை அங்கேயே அடைச்சி வை என்ற விதார்த் பூனை போல எவரும் அறியாமல் நகர்ந்தான். அங்கிருந்து மௌனிகாவிடம் கண் காட்டி சமாளி என்று சொல்லிவிட்டு நகர்ந்தான். செந்தூரா மயங்கி கிடக்க இங்கே மணிகண்டன் மெக்ரீனை நெருங்கியிருந்தான். மேடையில் அடுத்த அந்திரன் தான் பேச துவங்கினான். விழாவை பற்றியும் கொண்டாட்டம் பற்றியும் பேசியவன் இறுதியாக தன் திருமணத்திற்கான செய்தியையும் பகிர வேணுகோபாலனை அழைத்தான். விழாவை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றிகள் பல. என் மகனுக்கு ஏற்கனவே வீட்டோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சதா உங்களுக்கு எல்லாம் செய்தி கிடைச்சிருக்கும். ஆனால் பொண்ணு இன்னார்னு வெளியே சொல்லலை, நாங்கள் பொண்ணை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று கூற அனைவரும் வியப்பாய் நோக்க திலகாவோ நதியாவைத்தான் அழைக்கப் போகிறார்கள் என்று அவளுடன் இருந்தாள். சுரேகாவிற்கோ அது இன்னும் அதிர்ச்சி. அவளிடம் அந்திரனின் நிச்சயதார்த்தம் பகிரப்படவே இல்லை. ஆதிலட்சுமியை ஆட்சாமியுடன் பார்க்க அவரோ ஷமிஷாவின் கையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். நான் இந்த குடும்பத்திற்கு அத்தனை அநியமாக போய்விட்டேனா என்று சுயக்கழிவிறக்கத்தில் அமர்ந்திருந்தாள். நதி, உன்னை தான் கூப்பிட போகிறாங்க என்று திரும்ப அங்கே நதியா இல்லை, வெற்றிடமாக இருந்தது. இந்த நேரத்தில் எங்கே போனா என்று சுற்றுமுற்றும் பார்த்திட அங்கே வேணுகோபாலன் மணப்பெண்ணின் பெயரை உரைத்தார். பொண்ணோட பேர் வானதி ஸ்ரீ என்று சொல்ல
திலகா அதிர்ந்து எழுந்து நின்று விட்டாள். அந்திரன் புன்னகை மாறாது நிற்க, இவரால் எப்படி ஒரு சிறு பெண்ணை ஏமாற்ற முடிந்தது என்ற கோபம் அவளிடத்தில். என் பையனோட திருமணம் காதல் திருமணம், அவரோட விருப்பப்படி தான் இந்த கல்யாணம் என்று சொல்ல திலகா மேடைக்கு ஓடினாள் ஆத்திரமாக. அவள் எதையும் கண்டு கொள்ளாமல், உங்களுக்கு எப்படி சார் மனசு வந்தது என அந்திரனின் சட்டை காலரை பிடித்து விட்டாள். திலகா, வாட் ரப்பிஸ் திஸ் இஸ், விடுங்க அவரை என்று பிரஜன் இழுக்க, விடுங்க சார், இன்னைக்கு இவனை கொல்லாமல் விடுறதில்ல என நதியாவின் கைப்பை அவளிடம் இருக்கவே வேகமாய் தலைகளாய் கொட்டினாள். ஈப்பிடி கிட்ட எடுத்தவள், இது இது என்னன்னு தெரியுதா என்று சொல்ல, திலகா நான் சொல்கிறேன், வெயிட் வெயிட் என்று அந்திரன் சொல்ல சொல்ல இதுவெல்லாம் அவள் காதில் ஏறவே இல்லை. தோழி ஏமாந்து விட்டாளே என்ற ஆதங்கம் அவளை பைத்தியம் போல நடக்க வைத்திருந்தது. ஏழைன்னு தானே அவளை ஏமாத்திட்டீங்க நீங்கள், இந்த மாதிரி சொல்ல போறீங்கன்னு தான் அவள் போயிட்டா போல. நதி நதி எங்கே போன, வாடி வந்து நியாயம் கேளு என்று அரற்ற வேகமாய் ஓடி வந்து திலகாவை அணைத்திருந்தாள் நதியா. நோ நோ திலகா, அழாதே என்று சொல்ல விசிம்பியபடி பார்க்க முழு அலங்காரத்தில் நின்றாள் நதியா எனும் வானதி ஸ்ரீ. இது இது என்று வியப்பும் தயக்கமும் போட்டி போட கேட்க அந்திரன் சிரித்தான். அதற்குள் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட, எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க என்றபடி நதியாவை தன் பக்கம் இழுத்து கொண்ட அந்திரன், ஐ எம் ரியலி சாரி திலகா என்று மனதார மன்னிப்பை வேண்டினான். நதியா இறைஞ்சுதலாய் திலகாவை பார்க்க அவளுக்கோ இங்கு என்ன நடக்கிறது என்ற வியப்பு. இத்தனை நாளாக இங்கே நதியாவை வேலை பார்த்தவங்க தான் என் காதலி, வருங்கால மனைவி எல்லாம் ஒரு காரணத்திற்காக வேலை பார்த்தாங்க, ரமணா போலவே. நாங்களும் உங்களோட சேர்ந்து உழைக்க நினைச்சோம். உங்களோட நெறி குறைகளை தெரிஞ்சிக்க உங்களோட கலந்து இருந்தால் தானே தெரிஞ்சிக்க முடியும், அதனால தான் இந்த ஏற்பாடு என்றான் விளக்கமாக. நதியாவா நதியாவா என்று குழப்பமும் சிரிப்புமாய் அனைவரும் கிசுகிசுக்க திலகாவிற்கு மயக்கம் வராத குறைதான். இந்த அலப்பறையில் செந்தூராவை கவனம் கொள்ளாமல் போக ரமணாவோ அவளை தேடிக்கொண்டிருக்க பீரும் தன் மனைவியை தேடினான். அதனால தான் சாரை சுற்றி சுற்றி வந்தியாடி நீ. சாரி நீங்கள் மேடம் என்று சொல்ல, அச்சோ எப்போதும் போல பேசு திலகா, இது என்ன சில்லியாக மரியாதையெல்லாம் தந்துக்கிட்டு என்று கண்டித்தவள் பெரியவர்களிடம் ஆசி பெற்று கொண்டாள். அதே நேரத்தில் பிதாத் செந்தூராவை நெருங்க மெக்ரீனை நெருங்கியிருந்தான் மணிகண்டன்.